பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. தனது எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து சி விஜயபாஸ்கர் கடிதம் அளித்திருக்கிறார். தனது எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விராலிமலை அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து கடிதம் அளித்த நிலையில் விராலிமலை அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சி விஜயபாஸ்கர் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக அதிமுக தலைமையின் மீது பல்வேறு அதிருப்தியான பதிவுகளை பதிவிட்டு வந்த நிலையில இன்றைய மாலை அல்லது நாளைக்குள் அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில இன்று மதியம் சற்று முன்னர் தலைமை செயலகத்துல சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறையில அவரை சந்தித்து அந்த பதவி விலகல் கடிதத்தை விதிகளுக்கு உட்பட்டு தன் கையாலே எழுதி கொடுக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் கொடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தலைமை செயலக சட்டப்பேரவை செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவருக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அறிவிப்பின்படி சட்டப்பேரவை விதிகள் 21 படி விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் தனது பதவி விலகல் கடிதத்தை தம் கைப்பட எழுதி என்னிடம் அளித்துள்ளார் என்றும் அந்த பதவி விலகல் கடிதம் சட்டமன்ற பேரவை விதி 22 படி முறையாக இருப்பதால அவரது ராஜினாமாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என சட்டப்பேரவை தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில இன்று மாலைக்குள்ளாக அவர் அதிகாரப்பூர்வமாக அவரது ராஜினாமா ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில அரசு இதழ் கெசட்ல அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும். இன்னும் ஓரிரு நாள்ல அவர் மாற்றுக் கட்சியில இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவிலிருந்து வேறு கட்சிக்கு சென்றால் கட்சி தாவல் சட்டம் பாயும் என்ற அடிப்படையில அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அவர் அந்த மாற்றுக் கட்சியில இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில விராலிமலை தொகுதியில தொடர்ந்து பல்வேறு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில சுகாதாரத்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகளுடைய அமைச்சரவை பதவியில விஜயபாஸ்கர் பதவியாற்றியிருக்கிறார். அமைச்சராக பதவி ஆற்றியிருக்கிறார். இந்த நிலையில அதிமுக சார்பில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில மாற்றுக் கட்சிக்கு மாறுவதால அதிமுகவின் மீது பல்வேறு அதிருப்தி கருத்துக்களை பதிவு செய்து தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமா சட்டப்பேரவை தலைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரைட். ஸோ இப்போ அதிமுகல இருந்து 4 பேர் ராஜினாமா செய்திருந்த நிலையில தற்பொழுது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் திரு சி விஜயபாஸ்கர் ராஜினாமா கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகரும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.